ஓகே. டுடே டாபிக் வந்து வென் டயக்ராம். வென் டயக்ராமில் இந்த டெக்னிக் தெரிஞ்சா போதும். ஓகேவா? எப்படின்னா, இந்த சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் படித்தவங்க. இந்த சர்க்கிள் வந்து தமிழ் படித்தவங்க. ஓகேவா? இந்த சர்க்கிள், இந்த போர்ஷன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் படித்தவங்க. இந்த சர்க்கிளுக்கு வெளியில் இருக்கிற ஏரியா இருக்குல்ல, இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே படிக்காதவங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா ஏ பி சி டி. இப்போ ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் படித்தவங்க ஏ. கரெக்டா? ஒன்லி இங்கிலீஷ். ஏன்னா இது இங்கிலீஷு தமிழ் ரெண்டு பேருமே வரும். சி வந்து ஒன்லி தமிழ். பி வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இப்போ டோட்டல்னு கேட்டாங்கன்னா டோட்டல் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது டோட்டல். அப்போ டி என்னதுன்னு கேட்டால் நோ இங்கிலீஷ் நோ தமிழ். ஓகேவா? இது பாரு, ஒன்று இங்கிலீஷ் படித்தவங்க, சி வந்து ஒன்லி தமிழ் படித்தவங்க, பி வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் படித்தவங்க, டி இந்த சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற போர்ஷன் தான் டி. இது வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஓகே, இப்போ வந்து 3 சர்க்கிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏ பி சி டி இ எஃப் ஜி. இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி. இங்கிலீஷ் மட்டும் படித்தவங்களாம் யார் இருப்பா? ஏ மட்டும்தான். ஏ மட்டும்தான் இங்கிலீஷ் மட்டும் படித்தவர். ஏன்னா இங்கே இந்த இடத்துல போனால் தமிழ் வருது, இங்கே போனால் ஹிந்தி வருது. இப்போ ஏ இஸ் ஒன்லி இங்கிலீஷ். அப்போ பி ஒன்லி தமிழ், சி ஒன்லி ஹிந்தி. இது கிளியரா? டி வந்து இங்கிலீஷும் வரும் தமிழும் வரும் ஹிந்தியும் வரும். ஏன்னா 3 சர்க்கிளுமே அதில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. டி இங்கிலீஷு தமிழ் ஹிந்தி. ஓகே, இது ஈஸி. இது 3மே 4மே எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதான டி. சரி, இ. இ என்னவா இருக்கும்? இதோ இங்கே இருக்கு இ. இ என்னவா இருக்கும்னா பாருங்களேன், ஹிந்தி வருதா? ஹிந்தி சர்க்கிள் வருது, இங்கிலீஷும் வருது, ஆனால் ஹிந்தி வரல. அப்போ இ வந்து இங்கிலீஷு தமிழ் பட் நாட் ஹிந்தி கிடையாது. அப்போ இஎஃப், இது எஃப், எஃப் எஃப் பார்த்தோம்னா இங்கிலீஷ் சர்க்கிள் வருது, ஹிந்தி சர்க்கிள் வருது, ஆனால் தமிழ் உள்ள வரல. இப்போ இங்கிலீஷு ஹிந்தி நாட் தமிழ்.
அதுக்கப்புறம் இஎஃப் ஜி. ஜி பார்த்தோம்னா இங்கே இருக்கா ஜி. ஹிந்தி, தமிழ். ஹிந்தி, தமிழ், பட் நாட் இங்கிலீஷ். கரெக்டா? இதுவாக இருக்க முடியாது. இதுதான் அது. வேற என்ன இருக்கு? இப்போ எப்படி கேட்கலாம்? வேற எப்படி? டிஎஃப் எதை குறிக்குது? இங்கிலீஷ் வருது, தமிழ் வருது, ஹிந்தி வருது. எஃப்ல இங்கிலீஷ் வரல. சாரி எஃப்ல வந்து பாரு. அது இது எஃப்ஆர்ஜி. டிஎஃப் சேர்த்தோம்னா டிஎஃப் பாரு இங்கிலீஷு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் பார்த்தோம்னா certain tone டவுனில் 65% ஃபேமிலி செல்ஃபோன்ஸ், 15,000 ஃபேமிலி ஸ்கூட்டர்ஸ், அதில் 15% போத். ஸோ போத்து இந்த மாதிரி வந்தாலே கண்டிப்பாக வென் டயக்ராம் அந்த கான்செப்ட் வருது. ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எத்தனை அதான் கேட்குறாங்க. அப்போ இருக்கிறது 2 தான். இதில் 6 ABC. ஓகேவா? இது செல்ஃபோனு, இது ஸ்கூட்டர். ஏவும் பியும் 65%. ஏன்னா ஏவும் பியும் சேர்த்தா தான் செல்ஃபோன் வருது. சி வந்து 15,000. சாரி, பி மைனஸ் சி ஒன்லி ஸ்கூட்டர். இவங்க மட்டும்தான் ஒன்லி ஸ்கூட்டர். இந்த பி வந்து செல்ஃபோன் ஸ்கூட்டர். அவங்க எத்தனை? சாரி, சி மைனஸ் பி. சி மைனஸ் பி வந்து 15,000. பி மட்டும் 15%. ஓகேவா? இப்போ இது 15%. இது மொத்தமாக 65%. ஓகேவா? அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும்? அப்போ இது மட்டுமே ஒன்லி ஏ மட்டும் பார்த்தோம்னா இது 50% இருக்கும். இது 50னா அப்போ பாக்கி இருக்கிறது இது 50 தானே? ஆமாவா இல்லையா? அதாவது பி ப்ளஸ் சி சொல்கிறேன். பி ப்ளஸ் சி 50%. பி ப்ளஸ் சியா?
ஆமாம், பி ப்ளஸ் இஸ் 50%. இப்போ எப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. இது a + b 65, இது 15. ஓகேவா? இப்போ கழிச்சோம்னா இந்த போர்ஷன் கிடைக்குமா? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த போர்ஷன் கிடைக்கும். எந்த போர்ஷன்னா இந்த போர்ஷன் கிடைக்கும். இது எவ்வளோ வரும்? 50 வரும். அப்போ இது எவ்வளோ இருக்கும் ரிமைனிங்? இது 50யா? ஸ்கூட்டர் தானே இது. இது ஸ்கூட்டரு, இது செல்ஃபோன். ஒன்லி ஸ்கூட்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். எந்த போர்ஷனு? இதுதான் ஒன்லி ஸ்கூட்டர். ஓகேவா? ஒன்லி ஸ்கூட்டர், ஒன்லி ஸ்கூட்டர் சொன்னாதான் இந்த போர்ஷன். வெறும் ஸ்கூட்டர் சொன்னாங்கன்னா இது டோட்டலாக தான் வரும். அப்போ இது 50%. ஓகேவா? நான் முன்னாடி தப்பாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 15,000 சொல்லிட்டு பி மைனஸ் சின்னு சொல்லியிருப்பேன். இல்லை, பி ப்ளஸ் சி தான் 15,000. அப்போ 50% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வந்து 15,000னா அப்போ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 30,000. டன். இப்படி தான் வென் டயக்ராம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் அந்த ஒன்லி ஸ்கூட்டரா இல்லை வெறும் ஸ்கூட்டர் பார்த்தோம்னா அது எல்லாமே வரும். வெறும் ஒன்லி ஸ்கூட்டர்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும். இது வென் டயக்ராம். வேறு ஏதோ கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். ஆ ஓகே. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ஓகே, ஒரு கிளாஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் தர் நேம் பார்ட்டிசிபேட் என்எஸ்எஸ். அப்புறம் என்சிசியில் 75% பேர் கொடுத்துருக்காங்க. த ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டட் இன் நெய்தர் ஆஃப் திஸ் டூ. நெய்தர்னா நோ, ரெண்டுத்துலையுமே கலந்துக்காதவங்க. அண்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் போத். 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுலேயுமே கலந்துக்கல. 6 பேர் வந்து ரெண்டுத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. இது என்எஸ்எஸ், இது என்சிசி. என்எஸ்எஸ்ல ஒன்லி என்எஸ்எஸ்ன்னு சொல்லலாம். வெறும் என்எஸ்எஸ்ல 30%. ஓகேவா? என்சிசியில் 75%. சரியா? என்சிசியும் ஃபுல்லாக, இது ஃபுல்லாக தான், இதுவும் இது ஃபுல்லாக தான். 6 பேர் மட்டும் இங்கே போட்டிருக்கு பாருங்க. 6 ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட் டு பார்ட்டிசிபேட் போத். அப்புறம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் எதுலையுமே கிடையாது. இது அப்போனா
அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்காங்க. 3 பேர் அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்கிறாங்க. இது தெரிஞ்சு கேள்வி என்னன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் ஒன்லி இன் என்எஸ்எஸ். என்எஸ்எஸ்ல மட்டும் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸில் கொடுக்கறது இந்த போத் மட்டும்தான். இது 30, இது 75. சுருக்கமாக சொல்லணும்னா இது ஏ, இது பி, இது சி. ஏ ப்ளஸ் பி வந்து 30%, பி ப்ளஸ் சி வந்து 75%. ஆமாம். இந்த நல்லா இப்போ பார்த்தோம்னா இந்த சர்க்கிளும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும். கரெக்டா? அப்போ 75ல் 30 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 35%. அப்போ இந்த போத் தான் 35%. அப்போ இந்த போத் எத்தனை பேருன்னாங்க? 6 பேர். என்எஸ்எஸ் என்சிசியில் சேர்ந்தவங்க 6 பேர். ஸோ 6 பேர் வந்து தப்பு. இது 30%. இது டோட்டல் 30%னா அப்போ இது எத்தனை? 75. ஒரு நிமிஷம். This is 35 person in VCC. 3 students in the neither of these two. 6 students. கரெக்டு தான். இது ஃபுல்லாகவே 30, இது ஃபுல்லாக 75. ஓகேவா? போத் வந்து 6 பேர், 3 பேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ். என்எஸ்எஸ் மட்டும் கேட்குறாங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஏ ப்ளஸ் பி வந்து 30%. அதில் பி வந்து பி ப்ளஸ் சி வந்து 75%. நம்மளுக்கு இந்த ஏ மட்டும் எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. கரெக்டா? ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நான் ஒரு நிமிஷம். இதில் என்ன போட்டிருக்கேன்? both. %20. 75ல் 30 போச்சுன்னா 45 வருது. நான் இது
ம், சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கு, ஹை லெவலில் இருக்கு. இந்த கொஸ்டின் பார்ப்போம். கிளாஸ் டீச்சர் has posted 2 கொஸ்டின் ஏ அண்ட் has posted 2 கொஸ்டின்ஸ் ஏ அண்ட் பி டு 160 பேர். கிளாஸில் 160 பேர் இருக்கிறாங்க. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி. 65 ஸ்டூடெண்ட்ஸ் குட் நாட் ஆன்சர் ஏ. ஓகேவா? ஏ ஆன்சர் பண்ண முடியல. ஏ ஆன்சர் பண்ண முடியலன்னா அப்போ அவங்க பி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஏ, இதுதான் பி. பி மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுதான் 65. இந்த போர்ஷன் இந்த போர்ஷன் மட்டும்தான் 65. அதுக்கப்புறம் 80 ஸ்டூடெண்ட் குட் நாட் ஆன்சர் பி. பி மட்டும் ஆன்சர் பண்ண முடியல. அப்போ இதுதான் பி மட்டும் கிடையாது. இது எத்தனை பேர்? 80. 40 ஸ்டூடெண்ட் ஆன்சர் போத். 40 ஸ்டூடெண்ட் ஆன்சர் போத். ஓகேவா? அப்போ இது 40. ஓகே, how many students could not answer any one of the question? இது ரெண்டுத்துமே பண்ண முடியாதவங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. மொத்தமாக 160. ஓகேவா? இதில் ஏ இது மட்டும் எம்பில் தான். இது 40, இது 65. இது ஏ, இது பி, இது சி. இது மூணுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருது? 80, 40, 40, 65. 5, 6 4s are 10, 10 plus 8, 185. Eighty students could not answer question B. Students. Sorry. நான் அதை போட்டேன். என்னன்னா ஏபி 65 ஸ்டூடெண்ட் குட் நாட் ஆன்சர் கொஷின் ஏ. கொஷின் ஏ வந்து 65 பேரால் பண்ண முடியல. அப்போ இவங்களால இவங்க 65ன்னு நினைக்கிறேன். இவங்க தான் சாரி, இவங்க 65 வராது. இவங்க வந்து கொஷின் ஏ பண்ண முடிஞ்சவங்க. அப்போ இவங்களால மட்டும்தான் இது ஒரு இந்த போர்ஷன் இருக்குல்ல, இவங்களால தான் ஏ பண்ணியிருக்க முடியாது. இப்போ இவங்க தான் 65. 80 ஸ்டூடெண்ட்ஸ் குட் நாட் ஆன்சர் கொஷின் பி. கொஷின் பி ஆன்சர் பண்ண முடியாதவங்க இவங்க. இது வந்து 80, 40 students answer both question. 40 students answer both question. அப்போ இது 40. ஓகேவா? அப்போனா 65 students answer only question B. 80 students answer question A.
40 students answer both. அப்போ இவங்களால ஏ அண்ட் பி ரெண்டுமே சால்வ் பண்ண முடியுது. அப்போ இவங்க கவுண்ட் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். கொஷின் என்னன்னா, எத்தனை பேர் இது ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணலன்னு கேட்குறாங்களா? அப்போ 65 பேர் ஏ, ஓகேவா? 65 பேர் ஏ பண்ண முடியல, அப்போ பி மட்டும் பண்ணியிருக்காங்க. 80 பேர் பி பண்ண முடியல, அப்போ ஏ மட்டும் பண்ணியிருக்காங்க. 40 பேர் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி 40 பேர் ஏ அண்ட் பி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க கவுண்ட் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 60 + 5 67 145. அதில் 40 போச்சுன்னா 105, ஓகேவா? அப்போ ஏ அண்ட் பி ஏதோ ஒரு கொஷின் அட்டன் பண்ணவங்க 105 பேர். அப்போ ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணாதவங்க 160ல் 105 பேர் மைனஸ் பண்ணணும். எத்தனை வரும்? 55. தப்பாச்சு. சார் தப்பாக போட்டேன். 65, 80, 40 இவங்க எல்லாரையும் தான் சேர்க்கும். டோட்டல் தானே இது? a + b + c 5 6 + 8 6 + 8 14 14 + 4 185, ஓகேவா? 180 பேர் 5 பேர் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணவங்க. அப்போ டோட்டல் கிளாஸில் 160 பேர். அப்போ 15 பேர் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணல. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நான் ஆல்ரெடி முன்னாடி போட்டது தான் கரெக்ட். நான் முன்னே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா 185 கிளாஸோட அதிகமாக வருதுன்னு கேட்குறாங்க. அவங்க அவன் ஸ்டூடெண்ட் குட் நாட் ஆன்சர் எனி ஆஃப் த கொஷின் அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து குட் நாட் ஆன்சர் ஏ 65, குட் நாட் ஆன்சர் பி வந்து 80, இது 40. அப்போ டோட்டலாக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணவங்க டோட்டலாக என்னது? 80 65 140 வந்து 180யா? 80 40 120 185. அதில் 160 பேர் மொத்த பேர். அப்போ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாதவங்க 15 பேர், 25 பேர். கரெக்டாக 25 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1 தான் 25. ஆன்சர் பார்ப்போம். 25 கரெக்ட். அந்த வெண்டைரம் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது லாஸ்ட்டாக ஒன்று பார்ப்போம். இரநூறு பேரில் 90 பேருக்கு டீ பிடிக்கும். டீ மற்றும் அதாவது டீ பிடிக்கும். 108 பேர் காஃபி பிடிக்கும். போத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது 90, இது 108. இந்த போர்ஷன் வந்து நான் இது மட்டும் சொல்கிறேன். இது 108, இது 90. அப்போ போத்து வந்து 46. ரெண்டுமே பிடிக்காதவங்க எத்தனை பேர்? அப்போ எல்லாத்தையும் பிடிச்ச டீ காஃபி பிடிச்சவங்க எத்தனை? 90 108 46. ஏன்னா இவங்க தானே டோட்டல் a + b + c. இதை ரெண்டுமே பிடிக்காதவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ், வெளியில் இருப்பாங்க. ஓகேவா? 6 8 14 244
244ல் டோட்டல் எத்தனை? 244 வருது. 244 அதில் மொத்தமாக 200 பேர், அப்போ 44 பேர் ரெண்டுமே குடிக்காதவங்க. இதான் ஆன்சர். ஓகே, இவ்வளோ தான் வென் டயக்ராம். நீங்கள் என்ன 200 பேர் தான் இருக்குது 244 வருதுன்னா அதை பார்க்கக்கூடாது. இவங்க டீ அண்ட் காஃபியில் டோட்டல் தான் இவங்க. டோட்டல் வந்து இந்த பாக்ஸும் சேர்த்துருக்கிறவங்க தான் டோட்டல். எப்படி சொல்கிறது, இந்த சர்க்கிள்குள்ளே வரவங்களும் இந்த சர்க்கிளுக்கு வெளியில் வரவங்களும் இவங்க தான் டோட்டல் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? அமாங் 2% 200 தான், டோட்டல் 200ன்னு சொல்ல. அவ்வளோதான். இதுதான் வென் டயக்ராம்.